கடுப்பாகுது. என் ஃபேவரட் மீன் வாழை மீன், இந்த அது என்னது அடல்லாம் வருதா வரலையா வெள்ளத்தில்? வாழை மீன் அடல் வேற. நான் இறங்கி தான் போய் பிடிச்சிட்டு வந்து இப்போ இறங்கி போய் பிடிச்சிட்டு வந்தேன். நீ இறங்கி தண்ணிக்குள்ள விடுவியோ என்னன்னே தெரியாது. அந்த மீனோட நீ வர்ற எனக்கு பள்ளத்தில் அந்த மீன் மட்டும் தான் வருதாது. எப்போ பார்த்தாலும் ஒரே மீனே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, 1 2 ஒரு மீன் இப்படி வந்துருச்சுன்னா அந்த மீனை பொறிச்சு வச்சோடனே வடல் மீனா அது எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு எடுக்க தெரியுதா? அப்போ கூட 2 மீன் எடுத்துகிட்டு வரணும்ல. போட்டு ஸ்டேக்கு வந்துட்டுல ஏன் போயிட்டு வா. கடையில் அப்படியே குழம்பு சாமான்களோட வா தம்பி. அனுப்பியிருக்கேன். எத்தனை நாள் கழிச்சு வருவான்னு தெரியல. வெயில் வேற மண்டையா பொழக்குது. வாடா வாடா வாடாடே. மீன் வளர்த்துல இல்லையே, அவங்க அப்பா எடுத்து அப்படியே இறந்துட்டாங்க. ஐயா கொடுமையே, 5 கிலோ கூட வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிட்டு பாவு. நடந்தது மீன் கொண்டு குழம்பு பச்சை மரம். இன்னைக்கு எல்லாருக்கும் துவையல் தான், எல்லாருக்கும் துவையல் தான். சரியா? தாத்தாவா சித்தி தாத்தா வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்க? மீனா. ஒரு நிமிஷத்துல புள்ள பயந்துட்டு பா துவையல் கிடைக்குமோ என்னமா என்னவா? ஆமா துவையில தின்றல சொண்டே கொண்டு வர மாதிரி தான் செவனேன்னு தூங்கி இருப்பாங்க. அங்க வேற அந்த கொடுமையே செருப்புல உள்ள ஊத்திட்டு பாத வழியா வந்தாலும் சரியா வந்துருவாங்க. காட்டு வழியும் மேட்டு வழியும் ஓடி காய்ச்சி வந்து எங்கிட்டு கிடந்தே வர்றாங்க. பாதையே இல்ல. இங்கிட்ட ஒரு பாதை இருக்கு, இங்கிட்ட ஒரு பாதை இருக்கு. இங்கிட்ட இருந்து எங்க வர்றாங்க? சேஸ்வரத்தை வீட்டு வழியா வர்றாங்க. ஏத்து இங்கிட்டு இருந்து வந்தாங்க. வாங்கிட்டாங்க தோடு. கல்லு பிடிச்சி மீனை கொண்டு வர்றாங்க. என்ன மீன்? இப்போ இது மட்டும் உங்க அப்பா கொண்டு வந்தா மட்டும் விரிச்சு பார்க்க மாட்டேக்கா? பார்க்க மாட்டாங்க. அது என்ன மீனா இருந்தாலும் சரி சமைச்சிடுறது. எங்க அப்பா அண்ணன் தம்பிலாம் மீன் எடுத்தா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சேர்த்து எடுப்பாங்க. பிடிக்கும். சரி என்ன மீன்? மீன் எடுத்தா எங்களுக்கு மட்டும்தான். யாருங்க ஓப்பன் பண்ணோட கிடக்கு அடல். எத்த தண்டி அடல்றா. அப்பா மகளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து இந்த வந்து சொல்லிக்கிட்டு வெள்ளையிட்ட வெள்ளை நேத்தே சொன்னா அடல் வந்தா எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க. கேக் செஞ்சுட்டேன். தெரியா பா ஈரமண்ண வச்சு கேக் செஞ்சுட்டேன். வெளியே இருக்கு. காசிமேடு செல்வம் ஆண்டவே. மேலையா? அதுக்கு மேலையாடா. எத்தனை ரூபாடா கொடுத்த அவனுக்கு? டீ வாங்கி கொடுத்தேன். அந்த டீ வேலை செய்யுதுன்னு. ஆனா இப்போ வினோத்துக்கு பாசம் இல்லை. அவன் சொல்லுவேன் பாசலையும் சொல்ல வர டீக்கா பேசலாம் சொல்ல வரேன்னு சொல்லுதுடா. அப்படிலாம் இல்லை. எவ்வளோ விவரமா பேசுது. அப்போ நீங்கள் என்னத்துக்கு பாசலைன்னு சொல்கிற நீனு? டேஸ்ட்டாக அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவோணுமா? காலையிலேருந்து டீயா? எங்கள் அம்மாவை பார்த்தா பயந்துருவாங்க. இவனா? ஆமாம், சின்ன பைய. ஒரு நாளாட்டம் சீக்கிரமா வந்திருக்கல. நாக்கும் அது ஏன் தெரியல. நாக்கு மீனை பார்த்தா மட்டும் ஆல்ரெடி எல்லாருக்கும் நாக்கில் வச்சு விடு. இந்த நாக்கு மீன் அழகா போட்டுருக்கான். பெரியவங்களுக்கு மாதிரி இந்த கத்தி யூஸ் பண்ணுறா. அன்னைக்கு இதை வச்சு தானே சூப்பராக இருக்கு. சின்ன சின்னதாகவே போடு. சரியா? எடுத்துக்கியா? மீனை ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உப்பு போட்டு உலசி நல்லா கழுவிக்கிடலாம்.
வாய்க்கு ஏறும். சரியா, மீனெல்லாம் ஆஞ்சிட்டு வந்தாச்சு. குழம்பு கூட்ட போகிறோம். அதுக்கு 2 தக்காளி, நிறையா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அரைச்ச தேங்காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி, கச்சப்பள்ளி. அம்மா காத்தடிக்கீங்க. குழம்புக்கு தேவையான உப்பு, நல்லா மசாலையும் தேங்காயும் கலக்கி விட்டு தக்காளியை அப்படியே பண்ணி விட்டுருவோம். இதை நான் எப்பயும் சொல்கிறேன்னா, இதே மாதிரி ஒரு நாள் குழம்பு கூட்டி வச்சு பாருங்க, சாப்பிட்றது கரண்டாக இருக்கும். கரண்டாக இருக்குமா? டிஃப்ரெண்டா. எனக்கு போட்டு வச்சு உங்களுக்கு வேணும். குழம்பு வாசனை கம்ம கம்மன்னு வந்துட்டு இருக்கு. இந்த குழம்பு போச்சு. ஐயா வந்து வாசம் வருதா? குழம்பு வாசனையா? நல்லா இருக்கா குழம்பு வாசனை? நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், மீனை பொரிச்சாச்சு. மீ உனக்கு பிடிச்ச அடல், உனக்கு பிடிக்கின்றக்காண்டி இப்போ நான் திங்கிறேன். சும்மாலாம் இல்லை, உனக்காண்டி நான் திங்கிறேன், சுமிக்காண்டி திங்கிறேன், மந்தாடிக்காண்டி திங்கிறேன். எனக்கு பிடிக்கணும், ஆந்தாயே திங்கணும். நீங்க எப்படி திங்கலாம்? ஏ நீ மௌனம் வரதான், உண்ணாவிரதம். ஆல்ரெடி 2 நாள் உண்ணாவிரதமாக தான் இருக்கேன். இந்த அட்டல ஒரு டேஸ்ட் தாங்க, தொலியோட திங்கும்போது மீனோட டேஸ்ட்டை கூட்டி கொடுக்குறதே தொலி தான். நிறைய பேர் தொலியை உரிச்சிடறாங்க. இதேதான் நானும் வீடியோ எடுக்கலாம் சொல்லுங்க, கேட்டுச்சாக்கு. கிட்டத்தட்ட குழம்பு சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு. டெய்லி குழம்பு சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு. எல்லாரும் லாஸ்ட் வீடியோ கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே பொய்யா சொல்ற பிளாக் கேட். இதே சொல்லிக்கிட்டே தெரியுறாரு. என்னைக்கு திரும்ப பிள்ளை பத்திய தொப்பை இருக்கலாம், தொப்பை சொல்றாங்க. நான் 2 பிள்ளை பத்திருக்கேன், அதனால எனக்கு தொப்பை இருக்கு. இந்த உலகத்துல எந்த ஒரு ஆம்பளை இல்லாம ஒரு பொம்பளை குழந்தை வைக்க முடியுமா? நீதி நேர்மை நியாயத்தை பேசணும். 10 மாதம் சுமந்துட்டு அதோட விட்டுறாள்வ. அதுக்கப்புறம் சுமக்கிறதுல நாங்கள் தான் இருக்கு. ஒன்றுக்கு போகும்போது தோலை தூக்கிட்டு போகணும், கிரிக்கெட் விளையாடும்போது தோலை தூக்கிட்டு போகணும், கடைக்கு சாமான் வாங்கும்போது தோலை தூக்கிட்டு போகணும். இதுக்கு மேலே பேசினா அவள் செத்துருவா. அப்படின்னா மருமனை ஏசினாரு ஒரு நேரம் தான் ஜீடியை சொன்னாங்க.
ஏசுனாரு ஒரு நேரம் தான் கிளி வச்ச மாட்டாரு ஆனா புள்ளையில வளர்க்குற ஒவ்வொரு தாய்மாரும் தினம் தினம் கிளி வச்சு சமைக்கிறாங்க நீங்க தாய்க்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்ப தாய் தாய் தான் ஃபர்ஸ்ட் ஆனா அதை ஏங்க வைக்கிறது தாப்பேன் இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு காலத்துலயும் குழந்தைய நீங்க வளர்க்குறிய சுமக்கல இப்படி நீங்க எந்த ஒரு தாப்புன்னு சொல்லல ஆனா ஒவ்வொரு தாய் நீ என்ன வளர்த்த நீ பிள்ளைய தூக்குனியா அப்படின்னு சொல்லி காமிக்கிறானே பிரச்சனையா இருக்கு நம்ம ஒரு தாயும் குறை சொன்னது கிடையாது ஆனா நம்மள குறை சொல்லிடுறாங்கல்ல தாயை ஏங்க வைக்கிறது தாப்பேன் ஆமா நீங்க வெளிய வேலைக்கு போவியா கடல் போவியா வந்தாலும் மல்லாக்க படுத்துக்கிட்டு சோறு காப்பி வாங்கிட்டு வந்து படிப்பிய புள்ள வீட்டு வேலையும் பார்த்துட்டு பிள்ளையும் பார்க்கறோம் கரெக்டாக தான் செய்வாங்க இப்படி அறிவாளி இருந்தா என்னத்த சொல்ல இப்படி அப்பமா இருக்கு அறிவாளியா இருந்தா உங்களே மாதிரி இருந்துருந்தேன் ஒரு 2 நாள் நிம்மதியா கிரிக்கெட் விளையாட போயிட்டேனா சொல்றா போங்கடா போங்கடா அப்பாவோட போய் விளையாடுங்கடா அப்படிலாம் இல்லை 2 பேரும் அடிப்படி சண்டை போட்டு கிடப்பாங்க நான் கத்தி கத்தி எனக்கு அப்படியே ஒரு மாறி வரும் அதனால அங்க போயிட்டா தெருவுக்குள்ள பிள்ளைகளோட பசங்களோட அங்க விளையாடுவாங்க ஏ ஒரு பிள்ளை வந்து வரசுல கம்மியாக கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுக்கு அந்த மனைவிங்கிற ஒரு கணவனை எப்படி பேசினா தெரியுமா லோன்காரனுக்கும் நொக்காலும் நோட்டாலுமா கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டது வேற கேள்வி ஆனால் அவங்களுக்காக ஒரு வேடனோட கதையை சொல்லுவா ஒரு வேடர் 9 புறாக்களை கொண்டு வரும்போது அந்த மனைவிங்கிறவங்க எந்த தாராளமாக வரவேற்றாங்க 6 புறாக்களை கொண்டு வரும்போது மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க 3 புறாக்களை கொண்டு வரும்போது அதோட மகிழ்ச்சியாக வரவேற்கிறாங்க ஆனால் ஒன்றும் இல்லாமல் வரும்போது அந்த வேடனுடைய மனைவி என்ன பேசியிருக்கலாம் என்ன செய்திருக்கலாம் எந்த கேள்வி அன்னைக்கு அவனுக்கு கஷ்டமா சோத்துல அதோட அவன் சாகுற மாதிரி கேட்பாங்க எதுக்குடா வந்த வச்சு நக்கலே அது நீங்க எப்ப சொல்றானோ அப்ப இருந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த கதைக்கு பதில் தேவையில்லை இந்த கதைக்கு பதில் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் இல்ல கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஆளுக்கு தெரியும் புருஷன் வெளியே போய் சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு காசு இல்லாம வந்தான்னா அன்னைக்கு அவன் படுற கஷ்டமும் படுற நிலைமையும் எந்த பொண்டாட்டி வாங்க மச்சான் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு 2 நாள்ல சம்பாரிச்சுக்கலாம் உட்காருங்க சாப்பிடுங்க யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா அது இயல்பான ஒண்ணு ஒரு உண்மை எங்க ஃபேமிலியில உள்ள ஒரு உண்மை என்னன்னா நான் எவ்வளவு சம்பாதிச்சோம் எவ்வளவு வருது எவ்வளவு வருமானம்ன்றது சுமித்ரா கேட்கவும் மாட்டா கண்டுக்கிறவும் மாட்டா இதுதான் விஷயம் the girl the boy no the girl the woman அருமையான குழம்பு தரமான பொரிச்ச மீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எலிப்புற வெயிட்டிங்ல இருக்கு சோதிங்கிறக்காண்டி கட்டோட முகால் அதனால இந்த வீடியோ எல்லாரும் சிக்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா கண்ணு வச்சுட்டாலும் வரல டாடா பாய் பாய் கொஞ்சோண்டு கொடுங்க